all. Democratic People's Party conducted great seminar of the Constitution of India in Erode Kadotgaja restaurant. Municipal Secretary Ranganathan was held at a seminar chaired by the President of Democratic People's League Ashok Kannan on behalf of Democratic People's League State General Secretary Nalvin Viswaraj, Dalit Liberation Movement Sasi Kumar, Dravida Liberation Party founder Anbu Mahesh, Working Party Secretary of the Liberation Party Murugesan, Secretary of State Veluchami, Social Liberation Party Arumugham, Tamil Nadu People's Welfare Party District Secretary Gopalakrishnan are addressed the legal illustration. Finally, Erode District Treasurer Kannan greeted all those who attend this event. அம்பேத்கர் இயக்கிய சட்டங்கள் பத்தி நீங்க அழகா பேசுனீங்க சார். இப்ப பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கான சட்டங்கள் இன்னும் வன்மையா கொண்டு வரல அப்படிங்கறதோட கருத்தா இருக்கு சார். அது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் இருக்குது. அம்பேத்கர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சட்டமே நமக்கு பெரிய வாள் போன்றது. அது அதை பயன்படுத்துறது தான் கோளாறு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அரசே சாத்தியமாக இருக்குது, நீதிமன்றம் சாத்தியமாக இருக்குது. ஆகவே அதை அந்த சட்டமைப்பினுடைய சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காவல்துறை இன்னைக்கு கிடையாது. அந்த காவல்துறை மட்டும் சரியாக இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும். ஆகவே அதற்குரிய ஆனால் சொன்னார் அவர், பேட்டில் இஸ் நாட் ஃபார் மியர் பவர், ஃபார் டிக்னிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. நாம் இன்னைக்கு அதிகாரத்தை பெறுவது இருக்கானா கண்ணியத்தை பெறுவதா, மனித கண்ணியத்தை. அந்த மனித கண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு அரச அமைப்பு இல்லை. வேங்கை வயல் ஆகட்டும், தீவட்டிப்பட்டி ஆகட்டும், அதில் நடக்கக்கூடிய பல ஆணவ கொலைகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இன்றைக்கு இருக்கிற காவல்துறையும் அரசும் இதை பொறுத்தளவுக்கு அதை சரியாக பயன்படுத்தாங்க. அடித்தான் ஒரு தலித்தோ ஒரு பழங்குடியோ ஒரு பெட்டிஷன் கொடுத்தான்னு சொன்னால் அந்த பெட்டிஷனை வாங்கி எஃப்ஐஆர் போடலன்னா போடாத காவலரை 6 மாதம் தண்டிக்க முடியும். யார் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும்? இன்றைக்கி தான் நம்ம நல்வழி ராஜை போன்றிருக்கிறவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற தோட ஐயா புரா சகன் போன்றிருக்கிற அமைப்புகள்லாம் சேர்ந்து எடுத்து போராடுறோம். அம்பேத்கர் சிலை இந்த கொங்கு மண்டலத்திலேயே ஈரோட்டில் கொண்டு வந்து எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க. நீதிமன்றத்தில் அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து அம்பேத்கருடைய போட்டா கிடையாது, அதை வச்சா சண்டை போடுறான் பல பேர். அப்போ இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கணும். அதுதான் அம்பேத்கர் சொன்னார், இட்ஸ் எ கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்ல வார்த்தையை பண்ணார். நம்முடைய மனதுக்குள் கிண்டி இருக்கிற அந்த அழுக்கு இருக்கு பாருங்க, அந்த அழுக்கு அகற்றது தான் கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட். அதற்கான போராட்டத்தில் காவல்துறை, அரசு இவைகள் எல்லாருமே இந்த நோக்கத்தை, அரசியல் சட்டத்தின் நோக்கத்தை உள்வாங்கிற போது தான் அது வரும். அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நாம் செய்யணும். அந்த நீங்கள் சொன்ன அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலை பாருங்கள், அது உண்மைதான். சட்டத்தின் முன் பாதி இருக்கணும், பாதி பேர் பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் எந்த இயக்கம் வெற்றி வர முடியாது என்பது வாழ்க்கை. ஆனால் என்ன பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்லேயே இப்போ தான் 2 பெண் வர்றாங்க. சுப்ரீம் கோர்ட் 1 பெண் இருந்தாங்க. அப்போ என்னென்னா பெண்களுக்கு பிரதித்துவம் பாருங்க, அதை முழுமையாக கொடுப்பது மட்டுமல்ல, இந்த சட்டங்களை அமல்படுத்துகிற போது அதில் பாருங்கள், சட்டம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அவங்க மனு கொடுக்க அவசியமே கிடையாது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி நேரடியாக போகணுங்கிறான், தெரிஞ்சாலே போய் சொன்னாங்கிறான். ஆனால் நீ எங்கே அப்படி இருக்குது? நேற்று நடந்த விஷயத்தை பார்க்குறேன், காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். காவல்துறை நடவடிக்கை நான் எழுதி கொடுக்குறேன். செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்ட் பிரகாரம் ஒரு காவல்துறை அதிகாரி புகார் எடுக்கலன்னு சொன்னால் 6 மாதம் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஏன்னா உனக்கு 1989ஆம் சட்டம் நீ எத்தனை நாள் ஆகிப்போச்சு. அவே எந்த நாட்டில் தான் அம்பேத்கர் பெரியார் சொன்னாங்க, தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணடிமைன்னு சொன்னாங்க. ஏன்னா பெண்ணடிமை அசத்துவம் இன்மை, சமத்துவம் இன்மை எங்கே தகுந்தனா என்றைக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறீங்களோ, அவன் வளர விடாமல் வெளிவிடாமல் தடுக்கிறீங்களோ அங்கே தான் தொடங்குது. ஆகவே நீங்கள் சொல்கிற விஷயம் தமிழ்நாட்டில் நிறைய நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கிறது. அதை போக்குவது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த அரசு சாசனத்தை ஆன்மாவை உள்வாங்கணும். நம்ம காவல்துறையை மாற்றணும் போகிறாமே, ஆனால் கட்சிகள் பூரா பதவிக்காக, ஆட்சிக்காக அதை விட்டு கொடுக்குற, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த சமரசமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், சாதிய ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துல அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் சரி, அப்போ அதை எதிராக நிற்கிற போது தான் நான் அம்பேத்காரியத்தை உள்வாங்கணும். அம்பேத்கரையும் பெரியாரையும் உள்வாங்கி இருக்கிற மார்க்சிசம் தான் வெல்லும் என்று சொல்கிறோமே, அது நடைமுறையில் வரணும்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து போராடணும். அந்த போராட்டத்தில் நீ சொன்ன மாதிரி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுமைகள் நடக்கிற போது முன்னால் நிற்கணும் போகிறாங்க, அவருக்காக நிற்கணும், பேசணும் போகிறாங்க. சட்டம் இருக்குது, சட்டத்தை நம்ம சக்கரை எழுதினா பத்தாது, வாயில் போடணும். அப்போ சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய யார்? காவல்துறை. காவல்துறை பண்ண மாட்டான், காரணம் சாதியமாக இருக்கிறான். அப்போ யார் இருக்கணும்? நம்மை போட்டிருக்கிற இயக்கங்கள் இருக்கணும்.
அதற்கான போராட்டத்தில் தான் இந்த ஜனநாயக மக்கள் கழகத்துடைய இந்த திட்டம் கூட அதற்கான ஒன்றுதான் போராட்டுறேன். ஒருத்தர் செய்யுங்க. இந்த மாவட்டத்துக்கு உள்ளார இருக்கிற அத்தனை காவல் நிலையத்திலையும் யாராவது இந்த பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தா பண்ணலன்னு சொன்னா எங்கிட்ட வாங்க, 10 பைசா காசு இல்லாம நாங்கள் உங்களுக்காக பண்ணா பயப்படுவான். சட்டம் இருக்குது. அற்புதமான வாழை உருவாக்கி கொடுத்துருக்காரு அம்பேத்கர். அதை வீச தெரியுது. ஆகவே தான் அவன் தான் பயந்துக்கிறோம். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வந்து சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? நம்ம வந்து மோடி என்பவர் இந்த சமூகத்திலிருந்தே கெட் அவுட் பண்ணப்படக்கூடிய ஆளு. அப்படி தத்துவம் வந்து யாரு ஆதிக்க சக்தியாக இருக்குது. ஆகவே வார்த்தை சாலத்துக்கெல்லாம் போடலாம். மோடி என்னைக்கு பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்துகிறாரோ, மோடி என்னைக்கு இந்த சிவராத்திரி பண்ணுறதுக்கு 60 கோடி பேர் இல்லைன்னு சொல்கிறாரோ, அதே சமயத்தில் கடைகோடி மகன் சேர்க்கறதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாரோ, அவரே யார்? குஜராத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளுக்கு நியாயமான விசாரணை இருந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவும் குற்றவாளி கொண்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி காவல்துறை இல்லாமல் போச்சு. ஆகவே எங்கே குற்றம் இருக்குன்னா சரியான ஆட்சி அமைப்பு. நீ ஆளுகிற அதிகாரத்தை என்னைக்கு உழைக்கிற மக்கள் பெறுகிறார்களோ அன்றைக்கி தான் அமல்படுத்த முடியும். தரமாட்டேன்னு சொல்லிட்டான் இலவசமா. அதுக்கு லத்தி எடுத்து நம்ம காவல்துறை நண்பர்கள் தான் சொல்லல போச்சு, நம்முடைய காவல்துறை நண்பர்கள் 2 செல்போன் தராத்துக்கு இலவசமா இனாமா ஓசியில காசு இல்லாம 2 செல்போன் தராத குற்றத்துக்கு அப்பனையும் பிள்ளையும் லத்தி எடுத்து விட்டு பார்த்தாங்க. எங்க அருமை நண்பர்களே, இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? அவங்க எங்க இருக்காங்க? ஜெயில தான் இருக்காங்க. ஆனால்